தேர்ந்தெடுத்து அந்த படத்தை ரஷ்ய இந்த உக்லிச் என்ற நகரத்தில் இருக்கின்ற திரைப்பட அந்த தியேட்டரிலே திரையிட வருவதற்கு ரஷ்ய அரசாங்கம் ஒப்புதல் அளித்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகஸ்ட் மாதம் 15, 16, 17 தேதிகளில் மாஸ்கோவில் நடைபெறுகின்ற இந்த கலை விழாவை ரஷ்ய நாட்டினுடைய கலாச்சாரத்துறையுடைய உயர் அதிகாரிகளும் மந்திரிகளும் இந்திய தூதுவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உங்கள் வரக்கூடிய நம்முடைய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வரவேற்பு காத்திருக்கிறது என்பதையும் உங்களிடத்தில் குறிப்பிட்டு திரு லட்சுமி நாராயணன் அவர்களை தலைமை தாங்கி ஒரு சில வார்த்தைகள் கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ரஷ்ய மாநில நான் போயிட்டு ஓல்கா ரிவர் நடந்து போனோம். அங்கே போயிட்டு டாஸ்டாவ்ஸ்கியுடைய மியூசியம் பார்க்கணும். சைக்கோவ்ஸ்கியை ஐ ஷுட் லிசன் இன் சம் பெரிய ஆடிட்டோரியத்தில் கேட்கணும். இன்னும் பல கனவுகள். ஆக்சுவலி பல நாடுகள் போயிருக்கேன். பட் ஆனால் ரஷ்யா என்னமோ தெரியல, போகலை. என்னென்னு அதை பற்றி ஒரு எண்ணம் மாறல. போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ சடனாக அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு என்னமோ என்னுடைய தாய்நாடு போகிற மாதிரியும் என்னுடைய தாய் வீடு போகிற மாதிரியும் ஒரு உணர்வு. என்னுடைய முதல் இலக்கிய வாசிப்பு ருசிய கதைகள்லேருந்தே என்னுடைய வாழ்க்கை ஆரம்பித்தது. கதை சொல்லும் விதம், கதை களம், கதை உலகம், இதுவே எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னுடைய பாட்டி. அதுக்கப்புறம் எனக்கு நான் கற்றுக்கிட்டது ருஷ்ய எழுத்தாளர்கள் தான். ஒரு ஆங்கிலம் படிக்க போயிட்டு கடைசியில் ஆக்சிடென்ட் ஆகி ஐ வென்ட் இன் த வேர்ல்ட் ஆஃப் ஸ்டெப்பேஸ் அண்ட் அந்த கசாக்குகளும் அந்த உசார்களும் அந்த பால்ரூம்களும் எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தன. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஊக்லிக்ன்ற இடத்துக்கு போகிறது, இந்த நந்தலாலா செல் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு நினைவு திறந்த நாளில் அந்த தொடர்பை என் உள்ளத்தில் விதைத்தவர் நடிகர் எம். ராதா அவர்கள். அவர் தன் மகளுக்கு ரஷ்யா என்று பெயர் வைத்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியை பத்திரிகை துடுக்கின் மூலம் நான் அறிந்து கொண்டேன். அந்த கணம் முதல் எனக்கு ரஷ்யாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆர்வம் வந்தது. ஒரு தமிழர் தன் மகளுக்கு ரஷ்யாவை பற்றி ரஷ்யா என்று பெயர் வைத்திருக்கிறாரு என்ற வினோதத்தோடு ரஷ்யாவை பற்றி நான் அறிந்து கொள்ள என் பள்ளி காலத்தில் நான் முயன்றேன். ஆனால் அந்த வழியில் அது நிறைவேறவில்லை. பின் என் கல்லூரி காலங்களில் அதன் மரபார்ந்த இலக்கிய வேர்களை அறிந்து கொள்வதன் மூலம் ரஷ்யாவை நான் நுட்பமாக புரிந்து கொள்ள முடிந்தது. குறிப்பாக நான் முதலாக படித்த ஜிங்கிஸ் ஐத்பேட்டாவின் முதலாசிரியர் என்ற ஒரு மொழிபெயர்ப்பு நாவல். அந்த மொழிபெயர்ப்பு நாவலில் பாப்புலார் மரம் என்று ஒரு மரம் வரும். அந்த மரம் எப்படி இருக்கும் அதனால் விஷுவலாக நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அந்த மரம், ஏன்னா அப்போல்லாம் இன்டர்நெட் வசதி கிடையாது. அந்த ஆயில் பெயிண்டிங்கில் அந்த மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் மட்டுமே கையில் இருக்குது. அந்த பாப்புலார் மரங்கள் எப்படி இருக்கும், ஏன்னா அவ்வளவு அற்புதமாக அதை வர்ணிச்சிருப்பார் ஜிங்கிஸ் ஐத்மேட்டாவ். எப்படி இருக்கும், அப்போ ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்திருந்த சில ஆசிரியர்கள் அங்கே இருந்தார்கள், நல்லாசிரியர்கள் இருந்தார்கள். அவர்கள் நான் வாழ்ந்த திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்தின் பின்புறம் ஒரு ஆசிரியரை அழைத்து சென்று பழுப்பு நிறத்தில் நின்ற ஒரு மரத்தை காட்டி, நீ தேடிக்கொண்டிருக்கிற பாப்புலார் மரம் இதுதான் என்று சொன்னார். ஸோ நாங்கள் இலக்கிய நண்பர்கள் எல்லாம் அங்கே கூடும் பொழுது அந்த மரத்துக்கு பாப்புலார் மரம் என்றே பெயர் வைத்தோம். இவ்வாறாக மேலும் அத்தவிப்பை மாக்சிம் கார்கி எனக்கு ஏற்படுத்தினார். மாக்சிம் கார்கியின் தாய் என் வாழ்வில் ஏற்படுத்திய ஆழமான பாதிப்பின் விளைவாகத்தான் தென்மேற்கு பருவக்காற்று வந்தது என்று நான் பல சந்தர்ப்பங்களில் நான் சொல்லியிருக்கிறேன்.